9 கோடி ஞானிகள் பூஜிக்கும் அப்பன் ஞானி, முக்கோடி தேவர்கள் வணங்கும் மகாமுனி, நாரதர் கேலி செய்யும் குள்ளமுனி, முருகனுக்கே அவர் குரு, சிவனுக்கே ஒரு உதவி வேணுன்றால் அவரை தான் நாடி செல்வார். யாருன்னு தெரியுமா? அவரு தான் அகஸ்தியர். ஓம் அகத்திசாய நமக. ஓம் ஸ்ரீம் ஓம் சத்குரு பதமே சாப பாவ விமோச்சன லோக ஹங்கார துர்விமோச்சன சர்வதேவ சகல சித்த ஒளி ரூபம் சதுருகுக சத்குருவே அகத்திய கிருந்த கர்த்தாயே போற்றி. இவர்கிட்ட இந்த ஆசீர்வாதம் வேணும் நினைக்கிறவங்க பணம், பொருள், செல்வம், அந்தஸ்து இது எதையுமே கேட்கக்கூடாது. ஞான நிலையை மட்டுமே கையேந்தி கேட்கணும். ஞானத்தை கேட்க வழிமுறைகள்: முதல்ல சைவ உணவு மட்டுமே தான் சாப்பிடணும் இவரை பூஜிக்கிறப்ப. ரெண்டாவது அவரோட நாமத்தை சொல்லணும். ஓம் அகத்திசாய நமக, இதுதான் அவரோட நாமம். மூணாவது அவரோட புகழை நிறைய பேர்கிட்ட பரப்பணும். நாலாவது தியானம். இது மூணும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தியானம் செய்ய முடியும். நான் ஒரு 2 வருஷம் அவருக்கு சைவமாக இருந்து நான் இதெல்லாமே அவர்கிட்ட கேட்டேன். அவர் கேட்டவங்களுக்கு கொடுக்காம போனதே இல்லை ஞானத்தை. ஆனால் கேட்குற முறை இருக்குது. நீங்கள் டெடிகேட்டடாக ஒரு ஸ்ட்ரிக்டான குருக்கிட்ட எப்படி போய் சேர்றீங்களோ அந்த மாதிரி போய் சேரணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த விடணும். எனக்கு பிடிக்காத கறியே சாம்பார் தான். 2 வருஷத்துக்கு அந்த சாம்பார் மட்டுமே சாப்பிட முடியாத நிலைமையில் போயிட்டேன். என்னை எங்கே போனாலும் சைவ சாப்பாடில் சைவம் சாம்பார் மட்டும்தான் இருக்கும். வேறு சைவ குழம்பு எங்கேயுமே கிடைக்காது. ரொம்ப கொஞ்சம் அபூர்வமாக தான் கிடைக்கும். அதுவும் மலேசியாவில். விநாயகருக்கு தியானத்தை சக்தி சொல்லி கொடுத்துருவாங்களாம். ஸோ விநாயகர் அப்படியே மாறிடுவாராம். ரொம்ப வயசாக, ரொம்ப விஸ்டமாக, ரொம்ப ஒழுக்கமாக, அதுக்கு முன்னுக்கு ரொம்ப ராங்கியாக, ரொம்ப சுத்தியாக இருப்பாரா சின்ன வயசில். இதை முருகன் பார்த்துருவாராம். முருகன் பார்த்துட்டு சிவங்கிட்ட போய் கேட்பாராம், அப்பா இந்த மாதிரி அண்ணன் திடீர்னு தியானம் பண்ணோன்னே மாறிட்டாரு, ரொம்ப வித்தியாசமாகிட்டாரு, எனக்கும் தியானத்தை சொல்லித்தாங்கன்ட்டு. அப்போ சிவன் சொன்னாரா முருகன்கிட்ட, இதுக்கு கரெக்டான குரு உனக்கு வேணும்னா அது அகஸ்தியர் தான். அப்புறம் முருகன் சிவன்கிட்ட கேட்டாராம், உங்களை நான் பார்க்குறப்ப முக்கால்வாசி நாள் நீங்கள் தியான நிலையிலேயே தான் இருக்கீங்க, நீங்களே ஒருத்தரை காட்டுறீங்கன்ட்டு. அப்புறம் அகஸ்தியரோட கதையை சொன்னாரா சிவன். நான் உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணுறப்ப எல்லா தேவர்கள், எல்லா பூதங்கள், மும்மூர்த்திகள், ஞானிகள், மகானுங்கள்லாம் ஒரு இடத்துல சேர்ந்துட்டோன்னே என் கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. பூமியே சமநிலையை இழந்துருச்சு. பூமியை சமநிலையை ஆக்கிறதுக்கு திருப்பி அகஸ்தியரை தான் இன்னொரு எண்டுக்கு அனுப்பினேன். அப்போனா நாங்கள் எல்லாருமே முக்கோடி தேவர்கள், மும்மூர்த்திகள், மகான்கள், ஞானிகள், பூதங்கள், வாகனாக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல அந்த வெயிட்டுக்கு சமமான வெயிட்டு அகஸ்தியர் ஒரு இடத்துல போய் நின்றா, நீ அவனை அவர்கிட்ட கூட்டு போறேன்ட்டு கூட்டு போயிட்டு முருகனை சிஷ்யனா சேர்த்து விடுவாரா அகஸ்தியர்கிட்ட. முருகன் அகஸ்தியர்கிட்ட இருந்து தியானத்தை கட்டிட்டு முருகன் ஒரு போட்டிக்கு போவாராம். என்ன போட்டினா ஞானபால போட்டி. அதில் விநாயகர் ஜெயிச்சிருவாராம். ஸோ நாரதருக்கு ஒரே குஷி. ஏன்னா அந்த போட்டியை தொடங்கி வச்சதே நாரதர் தான். பாரு அகஸ்தியரே, உன்னை நான் தூக்க அடிச்சிட்டேன், சக்தி கற்றுக் கொடுத்த தியானமே சேர்ந்ததுன்னு காட்டிட்டேன்ட்டு. அப்புறம் அகஸ்தியர் நாரதர்கிட்ட சொல்லுவாரா, இல்லை நீ எனக்கு உதவி தான் செஞ்சுருக்க, என்ன ஒரு கஷ்டமான நிலையில் முருகனை தள்ள முடியாது. அதுவும் ஒரு டீச்சிங். இப்போ நம்ம எங்கேயாச்சும் நீங்கள் ட்ரைனிங் எங்கேயாச்சும் போயிருந்தீங்கன்னா கோச் ரொம்ப ப்ரூட்டலாக நம்மக்கிட்ட நடந்துவாங்க. எஸ்பெஷலி இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங். நம்மளை அடிப்பாங்க, நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குன்ட்டு. ஏன்னா அது நம்ம நன்மைக்கு தான். இப்போ சண்டை போடுறப்ப நம்ம மயக்கம் போட்டால் சக்கனை திருப்பி எந்திரிக்கணும். சண்டை போடுறப்ப அடி வாங்குறதுக்கு நம்மளுக்கு பலம் வேணும். அதெல்லாம் இருக்கிற மாதிரி செய்யணும்.
அதை வந்து நான் செய்ய முடியல, ஏன்னா அது வந்து சிவனோட மகன். ஆனால் இந்த போட்டியில் தோத்தனால அந்த விஷயம் அவருக்கு நடந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் ஞானமே இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லுவாராம். நாரத முனி துடிச்சிடுவாராம். ஏன்னா ராவணாக்கும் அகஸ்தியருக்கும் வீணை போட்டியை கொண்டு வந்ததும் நாரதர் தான், இந்த ஞானப்பலா போட்டியை கொண்டு வந்ததும் நாரதர் தான். எல்லாருமே அகஸ்தியரை பூஜிக்கிறப்ப இவரை மட்டும் கேலியா கூப்பிடுவாரா அகஸ்தியரா, அதாவது குள்ளமுனி, ஏன்னா அவர் கட்டையா இருப்பாராம். அவர் சொன்ன ஒரு சில விசேஷம் உங்கள்கிட்ட சொல்றேன். உண்ண உணவு இது யாரு மனசு இறங்கி தாளுக்கு கொடுக்குறாங்களோ அவர் வந்து தெய்வ நிலைக்கே போவாங்க. அந்த ஒரு மாடிடன் தெய்வ நிலைக்கே போவாங்க. இறக்கப்பட்டு சாப்பாடு யாருக்கு யாரு கொடுக்குறாங்களோ தெய்வ நிலைக்கு போவாங்க. உடுத்தம் உடை, ஒருத்தவங்களுக்கு உடை இல்லாமல் கிழிஞ்சு போன துணி போட்டுக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு நம்ம துணி கொடுத்தோமா, அதுவும் தெய்வ நிலைக்கு போய் கொண்டு சொல்லும் நம்மள. தங்கும் விகுதி, ஒருத்தவங்க வீடு இல்லாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோமா, அதுவும் நம்மளை புண்ணிய செயலை ஆக்கி நம்மளுக்கு தெய்வ நிலைக்கு கொண்டு போவோம். 4வதா கற்கும் கல்வியை நம்ம ஒரு உதவி செஞ்சுட்டோம்னாலே அதே புண்ணியத்திலே பெரிய புண்ணியம், மகா புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த கல்வியே ஞானமா ஒருத்தனுக்கு போய் சேர்க்கறது தெய்வநிலை. நான் இவரை பூஜிக்கிறதுக்கு முன்னுக்கு, இவரை நான் குருவாக ஏற்றுக்கிறதுக்கு முன்னுக்கு நான் ஒரு ஏத்திஸ், எனக்கு சாமி நம்பிக்கையே இல்லை. ஸோ ஒரு நல்ல குருவை தேடினேன். இவரே வந்து அமைஞ்சார் எனக்கு. இவர் காட்டின வழியில் தெய்வம்னா என்ன, அருள்னா என்ன, மருள்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு பிள்ளையார் சொல்லியே அகஸ்தியர் தான். விநாயகருக்கு அதாவது அவரோட தலை சிவன் வெட்டிட்டோன்னே அகஸ்தியர் தான் கூப்பிடுவாரா உதவிக்கு. இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சுன்ட்டு யானை தலையை வைக்கணும்ன்ட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்ததும் அகத்தியர் தானா. ஆனால் அதுக்கு முன்னுக்கு அவர் சொல்லுவாராம் அகத்தியர், ஏன் வந்து யானையோட தலை, என் தலையே நான் வெட்டி தரேன், நீங்கள் வச்சிருங்கன்ட்டு. அப்போ சிவன் சொல்லுவாரா, இல்லை உன்னோட ஞானம் தான் வேணும், நீ வேணும், எல்லாத்துக்கும் நீ வேணும், உன்னை அழிக்க நான் விரும்பலை, உன்னோட ஞானத்தை வந்து விநாயகர்கிட்ட கொடுன்ட்டு வேண்டுகோளாக கேட்பாராம். யாராச்சும் குருவை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இவரோட சிறந்த குரு எங்கேயுமே இருக்க முடியாது. நீங்கள் முதல்ல இவர்கிட்டே ஆரம்பிக்கலாம். அதுவே சிறந்த குரு வழிபாடாகவே ஆகும். பாவத்தை போக்கும் குரு. தெய்வங்கள் நம்ம மேலே கோவப்பட்டாலும் குரு வந்து அந்த கோவத்தை நீக்கிற முடியும். ஆனால் குரு நம்ம கிட்ட கோவப்பட்டா எந்த தெய்வத்தினாலையும் அந்த கோவத்தை அடக்கவே முடியாது. நிறையா புராண கதையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, சித்தருங்கள் தேவருங்களுக்கெல்லாம் சாபம் விட்டுருக்காங்க. சித்தருங்கள்னால அந்த சக்தி இருக்கு. அவரை தியானம் பண்ணுறது, அவரை நினச்சி தியானம் பண்ணுறது புண்ணியம். அவர் நாமத்தை சொல்கிறதே புண்ணியம். அவரோட புகழை மெத்தாளுக்கு போய் சேர்க்கறது கோடி கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அவரை நினச்சி தியானம் பண்ண போறீங்களா, மெயினான ஒரு விஷயம் தார்பாய் புல். நீங்கள் எந்த சாமி ஜாமான் கடையில் போனாலும் இது கிடைக்கும். தார்பாய் புல் பாயில் உட்காந்துக்கிட்டு அவரோட நாமத்தையும் அவருக்காக தியானமும் பண்ணுங்க, கண்டிப்பாக வருவார். இது சத்தியமான உண்மை. ஓம் ஸ்ரீம் ஓம் சத்குரு பதமே சாப பாவ விமோச்சன லோக அகங்கார துர்விமோச்சன சர்வதேவ சகல சித்த ஒளி ரூபம் சதுர்யுக சத்குருவே அகத்திய கிரந்த கருத்தாயே போற்றி. ஓம் அகத்திசாய நம.